புரிந்த ஞானத்தமிழ் புரிந்த என்னது பிறந்த வாயம் என்ன இருக்கேன்? என்ன திங்கறேன் எனக்கு இல்லையா? திங்கனா தலையெழுத்து உங்களுக்கு பேரு தெரியுமா? அதிகாலையிலே ஊர் வம்பு பேசலைன்னா எனக்கு உறக்கம் வர்றதா? தலையே வெடிச்சிடும் போல இருக்கிறத. சரி சரி தட்ட விட்டு சொல்லிட்டு போய் ஆத்து வேலையை கவனி. ஆண்டாள பத்தி கேக்குறேடா. சொல்லுவேன் ஒழுங்கோ சொல்லடி. ஆண்டாள் இருக்காளோ அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப தூணை போய் கட்டிண்டு ஆண்டாள் இருக்காளோ அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆத்தோடவே அடங்கி ஒடுங்கி கிடக்காம சோப்னாரோடவே வெளியே தெருவில் நடமாடிட்டு இருக்காளே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஆண்டாளை பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற? விஷ்ணு சித்தருக்கு எல்லாம் தெரியும். அதை விட அந்த பொண்ணுக்கு உலகம் புரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான நினைச்சு பாட ஆரம்பிச்சுட்டாள்னா இந்த லோகத்தையே மறந்துடுவா. அவ இந்த உலகத்துல பிறக்க வேண்டியவாளே இல்லை. சோப்பனார் பொண்ணுன்னு அப்படின்னு இருக்கணும். அவளை பத்தி நீயும் நானும் பேசவே படாது. சாப்பாடு இன்னைக்கு வேண்டாங்கிறடா.